Hi friends, welcome back to my channel. It is me Chitra YouTube channel. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சம்மர் ஹாட்டில் எல்லாருமே ரொம்ப ஹாட்டாக இருப்பீங்க. அந்த ஹாட்டில் வந்து உங்களுக்கு வந்து கூலிங்கான ஒரு ஸ்பாட், அதுவும் வந்து பட்ஜெட்டாக காட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இப்போ நான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆலையாட்டம் தான் எங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, நம்ம வால்பாறை தான் வந்திருக்கோம். இந்த வால்பாறை உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லி தெரியல. இது ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இல்லாமல் ரொம்பவே அட்வென்ச்சராக வந்திருக்கும். ஸோ இங்கே நீங்கள் எப்படி வர்றது, எப்படி பட்ஜெட்டாக இங்கே வந்து இருக்க நிறையா இந்த அட்வென்ச்சர்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க போகலாம். இந்த டூ வீலர் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வரப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டல் எடுத்துட்டோம். நீங்கள் சப்போஸ் பொள்ளாச்சியில் வந்து கூட இறங்கி அங்கேருந்து நம்ம வால்பாறைக்கு வந்து பஸ் ஏறி வந்துக்கலாம். ஸோ டூ வீலர்னால் நமக்கு வந்து இது வந்து கொஞ்சம் நம்ம நினச்ச இடத்துக்குலாம் போயிடலாம். இப்போ நம்ம பஸ்ஸில் வரணும், அங்கேருந்து திருப்பி நம்ம கார் ஏதாவது புக் பண்ணி வர மாதிரி இருக்கும். இந்த அட்வென்ச்சர்னால நம்ம என்ஜாய் பண்ணணுன்னா இந்த மாதிரி டூ வீலர் ரெண்டல் டூ வீலர் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. சப்போஸ் நீங்கள் திருப்பூர்லேருந்து வரீங்க அந்த மாதிரினா உங்கள் ஓன் வெஹிக்கிள் இருந்துச்சுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி பஸ்ஸில் வரப்போ கூட நம்மளோட வெஹிக்கிள் எடுத்து வச்சுட்டு கூட வரலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம், போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆலியா டேம்போட என்ட்ரன்ஸ் தான். ஸோ இங்கே வந்து 5 rupees கொடுத்தா போதும் டிக்கெட் சார்ஜ். நம்ம ஃபுல்லாக வந்து டேம் ஃபுல்லாக பார்த்துட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே வந்து பார்க்குமே இருக்குது. நம்ம போயிருந்தது சண்டே டைமுன்றதால கொஞ்சம் கூட்டமாகவே இருந்தது. உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். காரு, வேனு, டூரிசம் வேனு ஆனால் நிறைய இருந்தது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பைக் ரைட் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க. வால்பாறை சொன்னாலே அழகு தான், அவ்வளோ அழகு வந்து உள்ளடக்கிருக்கு இந்த வால்பாறை வந்து. இந்த வால்பாறைக்கு வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட்டை வந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பிட்டோம். நைட்டு கரெக்டாக ஒரு 8 மணிக்கு கிளம்பணும். அங்கேருந்து கரெக்டாக எனக்கு டைமிங் வந்து 3 hours 40 minutesன்ற மாதிரி காட்டுச்சு. நான் வந்து டூ வீலர் ரெண்டல் எடுத்துக்கிட்டேன். அந்த டூ வீலர்லேயே ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன். நான் இங்கே வரப்போவே பார்த்திங்கன்னா கரெக்டாக வால்பாறைக்கு மேப் போட்டிருக்கோம். நம்ம கூகுள் மேப் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வால்பாறைக்கு கொண்டு போய்ட்டு காட்டில் ஏதாவது நைட்டில் போய்ட்டு மாட்டிக்க போகிறோம் அப்படின்றதால நான் வந்து ரீச் ஆகிறதுக்கு ஒரு 1 hourக்கு முன்னாடியே அங்கே லோக்கலில் இருந்த ஒரு கிராமத்தில் வந்து ஒரு டிஃபன் சென்டரில் வந்து எப்படி இது எப்படின்னு சொல்லி கேட்டப்போ ஐடியா கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வால்பாறை வந்து இப்போ வந்து எக்ஸ்போர்ட் அதான் செக் போஸ்ட் வந்து க்ளோஸு. ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் அரியங்கல்யூருன்ற கிராமம் இருக்கும், அங்கே வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிக்கோங்க சொன்னாங்க. நம்மளும் நைட்டு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் எழுந்ததுமே செல்வி மெஸ்க்கு வந்துட்டோம். ஸோ ட்ராவல் பண்ணுறப்ப தான் இந்த மெஸ் வந்து பார்த்தேன். இங்கே வந்து 5 rupeesக்கு இட்லி, சட்னி, சாம்பார் இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட போண்டாவும் நல்லாயிருக்கும். இவங்கக்கிட்ட வந்து நம்ம டீ அதெல்லாம் சாப்பிட்டு மொத்தமே நமக்கு 27 ரூபா தாங்க ஆச்சு. இங்கே வந்து நிறைய வந்து ஹோட்டல்ஸ் வந்து இருக்குது. சின்ன ஹோட்டல் இந்த மாதிரி அந்த வில்லேஜ்க்கு ஏற்ற மாதிரி ஹோட்டல்ஸ் இருக்குது. வீட்டிலே ஹோம்மேட் பண்ணுற மாதிரி அங்கே சாப்பிட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ட்ரன்ஸ் வந்து ரீச் பண்ணிவிட்டோம். திருப்பி கொஞ்ச நேரம் ட்ரைவ் பண்ண விட்டு இந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து நம்ம அந்த மலைக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க வால்பாறைக்காக. அந்த 50 rupees டிக்கெட் வந்து வாங்கிட்டு நம்ம திருப்பி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்க்குறப்பவே தெரியும் போர்ட்லலாம் டேஞ்சர் ஜோனு புலி இருக்கும், ரொம்ப வண்டிலாம் பார்த்து ஓட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு 100 மீட்டருக்கு ஒரு தடவை 500 மீட்டருக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நோட்டீஸ் போர்டு வந்து நிறையவே பார்க்க முடியும். ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி நீர்வீழ்ச்சி ஆறுலாம் நிறையவே இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். இந்த வால்பாறை போட ரோடு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி நமக்கு வந்து வரும். அப்படியே அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெண்டாய் வரா மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டில் எனக்கு ஐடியாவே இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து போகிறப்ப பார்க்குற விஷயம் நிறைய வந்து பார்க்க முடியாமல் ஆயிடுச்சு. பிகாஸ் நான் என்ன நினச்சேன்னா நம்ம தடா ஃபால்ஸ் மாதிரியோ நம்மளோட நிறைய ட்ரெக்கிங் பிளேஸ் நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி தான் இது வந்து இருக்கும்னு நினச்சிட்டு நான் நிறைய சப்ஜெக்ட் வந்து போகிறப்ப பார்க்கல. கண்டிப்பாக நீங்களும் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போகிறப்ப வழியில் என்னென்ன இருக்கோ அதை வந்து பார்த்துருங்க. கண்டிப்பாக மார்னிங் டைமில் மட்டும் வால்பாறைக்கு போக ஸ்டார்ட் பண்ணுங்கள். மார்னிங்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரதுன்னா மார்னிங், இப்போ சப்போஸ் நீங்கள் சென்னையிலேருந்து வேறு ஸ்டேட் எங்கேருந்து நீங்கள் வந்தாலும் சரி, நைட்டு வந்து
கோயம்புத்தூரில் ஸ்டே பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. கோயம்புத்தூரில் மார்னிங் வந்துட்டிங்கன்னா மார்னிங்கோ இல்லாட்டி ஆஃப்டர்நூனோ என்ன டைம் வரீங்களோ முன்னாடியே நீங்கள் 2 வீலர் கோயம்புத்தூரில் எங்கேயாவது புக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து கோயம்புத்தூரில் தான் புக் பண்ணேன். கோயம்புத்தூரில் பொள்ளாச்சியில் எங்கேயாவது புக் பண்ணிவிட்டு நீங்கள் மார்னிங் வர ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த வண்டியை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வண்டியோட ரெண்டல் வந்து பார்த்திங்கன்னா 500லேருந்து 800 வரைக்கும் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு பட்ஜெட்டாக இருக்க மாதிரி கூகுள் வந்து எடுத்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணிட்டு கண்டிப்பாக இன்னொரு விஷயம் நோட் பண்ணுறது என்னென்னா டேங்க் கண்டிப்பாக ஃபில் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கேன்லேயும் நம்ம வந்து பெட்ரோல் வாங்கி வச்சுக்கிறது வந்து சேஃப்டி. ஏன்னா நம்ம போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே பெட்ரோல் பங்க் எதுவுமே இருக்காது. வால்பாறை ரீச் ஆகிற வரைக்குமே நமக்கு பெட்ரோல் பங்க் இருக்காது. மெயின் டூரிஸ்ட்டே வந்து வால்பாறைன்னு சொல்லி தான் நம்ம போகிறோம். நடுவில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60-70 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறோம். ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வால்பாறையே வந்து வரும். ஸோ இந்த வால்பாறை வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் பாருங்கள், இது வந்து கவியாறு, குரங்காறு அதெல்லாம் வந்து பார்க்கலாம். பார்க்கு கூட நிறையா இருக்கும் போகிற வழியில். அப்படியே இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெண்டாய் ரோடெலாம் வரும். நீங்கள் ரொம்ப அதிகமாக வண்டியை முறுக்காமல் நார்மலாக தான் நீங்கள் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போகணும். ஸோ நீங்கள் போகிற வழியில் புலி, யானை எது வேணாலும் வந்து இருக்கலாம். ஸோ வண்டி வந்து கொஞ்சம் ஸ்லோவிலே வந்து ஓட்டுங்க. ரொம்ப ஸ்பீடாக வந்து ஓட்டாதீங்க. நம்ம ஸ்லோவாக ஓட்டிகிட்டு போகிறதால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பஸ் ஏதாவது திருப்பி நமக்கு வந்து, ஏன்னா இது வந்து ஒன் வே பாயிண்ட் மாதிரி தான். ஸோ ரிட்டர்ன் வர வண்டியும் நீங்கள் எந்த சைடில் தான் வரும், போகிற வண்டியும் அப்படி தான் வரும். மலைக்கு மேலே நிறைய பேர் போவாங்க. ரிட்டர்ன் வரவங்களும் சில பேர் வந்து இந்த வழியாக வருவாங்க, இல்லாட்டி கேரளா வழியாக இருந்து கூட ரிட்டர்ன் வந்து போவாங்க. ஸோ இன்னும் இதில் நிறைய விஷயம் வந்து இருக்குது, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது நான் வந்து எபிசோடாக பிரித்து வீடியோஸ் வந்து போடலான்ட்டு இங்கே பாருங்கள். இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து வண்டி ஒரு 20 கிலோமீட்டர் நம்ம ஓட்டி 30 கிலோமீட்டர் வரப்போ இந்த மாதிரி நிறையா வந்து ஏர்பின்னு சொல்கிறாங்க, ஏர்பின் பெண்டுன்னு சொல்கிறாங்க இந்த பாயிண்ட்டுக்கு நேம் வந்து. ஸோ ஒரு போர்டு வந்து அங்கே என்னென்ன வளவினங்கள் வைல்டு அனிமல்ஸ் என்னென்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி நோட்டீஸ் போர்டு வந்து வச்சுருப்பாங்க. ஒரு இடத்துல 500 மீட்டர்ஸ் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நீங்கள் இந்த போர்டு வந்து பார்க்கலாம். ஸோ லைக் வந்து புலி ஏர்பன், இப்போ டைகர் ஏர்பன் பெண்டுன்னு போட்டிருப்பாங்க. இல்லாட்டியும் இந்த மான் இருக்குல்ல, டீர் ஏர்பன் பெண்டு, அந்த மாதிரி ஒரு அங்கே அந்த ஸ்பாட்டில் என்னென்ன அனிமல்ஸ்லாம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி இங்கே பாருங்கள் நம்ம இப்போ பார்க்கலாம், தெரியுது. இது வந்து ஆந்தியோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இந்த மாதிரி மொத்தம் வந்து 40 ஹேர்பேண்ட் பெண்டு வந்து இருக்கும். ஸோ இந்த பெண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பண்ணி நம்ம இன்னுமே 20 கிலோமீட்டர் போகிறப்ப தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வால்பாறையை வந்து ரீச் பண்ணுவோம். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே இருக்க இந்த அருவி, ஓடை, இந்த ரோடு இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ஓட்டலாம். அதே மாதிரி இந்த வண்டி ஓட்டிகிட்டு போகிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணுங்க. ரொம்ப ஸ்பீடாக ஓட்டக்கூடாது. இது ஃபேமிலி ட்ரிப் நீங்கள் பண்ணுறதுனா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பாசிபிள் கிடையாது. 2 பேர் போகலாம். அதுவும் வந்து ரொம்ப உங்களுக்கு தைரியம் போல்டு இருந்துச்சுன்னா இங்கே வந்து வண்டி ஓட்டிகிட்டு போகலாம். ரொம்ப வண்டியில் வந்து ரொம்ப நீங்கள் வந்து நுணுக்கமாக ஓட்டணும். வண்டி ஓட்டுறது வந்து அது வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 40 அபோவ் அந்த மாதிரி இருக்கீங்க, பட் ஆனால் அட்வென்ச்சர்ஸ் மேலே உங்களுக்கு நிறைய கிரேவ்ஸ் இருக்குது அந்த மாதிரினா நீங்கள் வந்து பஸ்ஸில் கூட வரலாம். நிறையா வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வரதுக்கு நிறையா பஸ் இருக்குது. ஸோ பஸ் டிக்கெட்டு காமனாகவே நமக்கு 100 ருபீஸ் 50 ருபீஸ் அந்த மாதிரி தான் வரும். நிறைய டூரிசம் பஸ்லாம் கூட இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சிலேருந்தும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வந்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம போகிறோம் இல்லையா, அந்த பெண்டு கிராஸ் பண்ணி பாருங்கள் எதிர்க்க எவ்வளோ வண்டி வந்து வருதுன்னு சொல்லிட்டு. சொல்லப்போனால் நான் போகிற வழியில் வந்து 2 பஸ் வந்து பார்த்திங்கன்னா இடிச்சிக்கிற மாதிரி ஆச்சு. அப்புறம் வந்து ரொம்ப ஸ்லோவாக பின்னாடி ரிவர்ஸில் வந்து தான் பஸ் வந்து அதுக்கப்புறம் போச்சு. ஸோ பஸ்ஸு அந்த மாதிரி ஆகுறப்போ நம்மளாம் 2 வீலரில் போகிறோம், ரொம்ப பார்த்து தான் வண்டியை வந்து ஓட்டணும். இந்த பாயிண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு நடந்த ஒரு கசப்பான அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து வால்பாறை எப்படி இந்த ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி பெண்டாக இந்த மாதிரி பிரிட்ஜ்லாம் வரும், இதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது. அந்த ரோடு பெண்டாக வரும், இதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது. ஸோ நம்ம கூகுளில் எப்போ மாதிரி போட்டோம்னா 80 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வால்பாறை போகிற வழியில் பெட்ரோல் பங்க் இருக்கும். இது எவ்வளோ ஹைட்டில் வந்து போகுன்றது எனக்கு ஐடியா இல்லை. நான் வந்து பெட்ரோல் வந்து டேங்க் ஃபில் பண்ணிட்டு வந்தேன். நான் வர கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. பெட்ரோல் பங்க் மேலே இருக்கான்னு கேட்டேன். எங்கள் மேப்பில் எனக்கு வந்து காட்டினது வந்து 36 கிலோமீட்டர் தாண்டி வால்பாறையில் மட்டும்தான் பெட்ரோல் பங்க் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னா, கவலைப்படாதீங்க போங்க,
10 கிலோமீட்டர்லேயே இருக்குன்னு சொல்கிறீங்கப்பா. கொஞ்சம் தான் பெட்ரோல் இருக்குது. ரெட்டில் வரத்துக்கு வந்து ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் தான் இருக்குது. இதை வச்சு நான் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் போகலாம் அதிகபட்சம். இப்போ நாங்கள் எப்படி போகிறது சொல்லுங்கள்? நாங்கள் போய் நடுவில் காட்டில் தான் போய் மாட்டிக்கணும். சிங்கம் புலிக்கு தான் இறங்கி ஆகணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறது? நம்ம திருப்பி ரிட்டன் கீழே போகிறோம். கீழே போயிட்டு பெட்ரோல் போட்டு வந்து சந்திக்க மக்களே. நான் பண்ண இந்த தப்பை நீங்கள் கண்டிப்பாக பண்ணாதீங்க. வரப்போ பெட்ரோல் டேங்க் வந்து ஃபில் பண்ணிட்டு வாங்க. பெட்ரோல் பங்க் இங்கே எதுவுமே கிடையாது. வழியில் யார் சொன்னாலும் தப்பாக சொல்லுவாங்க, நம்பாதீங்க. நீங்கள் வந்துட்டு பெட்ரோல் போட்டு ஸோ கண்டிப்பாக பெட்ரோல் பங்க் பார்த்துட்டு வாங்க. வர இதில் நம்ம அதெல்லாம் நோட் பண்ண மாட்டோம். மெயின் இதுதான், ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டுக்கணும். நம்ம எங்கே போய் நடுவில் காட்டில் போய்ட்டு பெட்ரோல் இல்லாமல் மாட்டிக்கிட்டால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அனிமல்ஸ்லாம் சுற்றுற இடம் அது வந்து. அதனால் பெட்ரோல் போட்டுருக்கணும். ஏதாவது ஒன்றுனா கூட நம்ம திருப்பி ரிட்டர்ன் வந்துடலாம். ஸோ நடுவிலே திடீர்னு யானை கூட நிற்கலாம். அந்த மாதிரி எவ்வளோ ஆக்சிடெண்ட், எதையாவது ஒரு பேட் இன்சிடென்ட் நம்ம வந்து பார்க்கலாம். சொல்லப்போனால் நான் போகிறப்போ எந்த ஒரு பேட் இன்சிடென்ட்டும் நான் வந்து பார்க்கல. போகிற வழியில் நான் வந்து பார்த்திங்கன்னா தூரத்தில் தான் காட்டு மாடு, காட்டு மானு அதெல்லாம் வந்து பார்த்தேன். அதே மாதிரி கூலி அதெல்லாம் கூட பார்த்தேன். இதுதான் கவி அருவி. ஸோ இந்த அருவி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சைடே பார்த்தோம். அருவி போகிறது வந்து உள்ளே போய் பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஏர்பன் பெண்ணு. பயமாக இருக்குது, அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குது. சரி, ஓகே, ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலாம். திருப்பி கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரத்தில் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு பெட்ரோல் வந்து காலியாக போகுது. நடுவில் போய்ட்டு காலி ஆச்சுன்னா நமக்கு சுத்தமாக ஆப்ஷன் இல்லை அப்படின்னு தெரிய வந்தது. திருப்பி நான் பெட்ரோல் போட்டு அதே எந்த பாயிண்டில் வந்து வண்டியை நிறுத்தி செக் பண்ணணும் அங்கேயும் நான் திருப்பி வந்துட்டேன். வந்துட்டு திருப்பி வந்து ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஏர்பன் பென்னு கிட்டத்தட்ட இந்த மாதிரி வந்து 40 பென் நம்ம வந்து பெண்டை வந்து கிராஸ் பண்ணணும். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த போகிற வழியில் எங்கேயுமே பெட்ரோல் பங்க் வந்து இருக்காது கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டவுனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோடு வளையிறது வந்து ரொம்ப அழகாக தெரியும் மேலேருந்து பார்க்குறப்போ. ஸோ பாருங்கள், இப்போ இந்த உள்ள இருக்க அனிமல்ஸோட இமேஜ்லாம் வச்சு நமக்கு வந்து பெண்டு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஆரஞ்சு கிளி ஹேர்பன் பெண்டுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கலாம். இயற்கை எவ்வளோக்கு எவ்வளோ அழகோ அந்தளவுக்கு நமக்கு ஆபத்தும் இருக்குது இயற்கையில். ஸோ அது வந்து இயற்கை அழகை ரசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து தெரியும். ஸோ நம்ம எல்லாமே வந்து பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். இன்னொரு கசப்பான விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இந்த ட்ரிப் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா பிளானிங் இல்லாமல் போனதால் வந்துட்டு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் நைட்டு நம்ம போயிட்டு நைட்டு அங்கே தானே ட்ராவல் பண்ணோம். அங்கே தான் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணோம். நான் வந்து ரீச் ஆகிறது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகலை. ரீச் ஆகிறதுக்கு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே, 20 லைக் ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி, ரைட், 80 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி நான் வந்து கேட்டப்போ ஒரு ஹோட்டலில் பார்த்து கேட்டேன். அந்த மாதிரி எப்படிங்க, அங்கே ஃபுல்லாக வில்லேஜ் தான், அதனால எல்லாமே உங்களுக்கு வந்து இருட்டாக தான் அங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு 10 மணி 11 மணியோடையே. அப்போ நான் அவங்கக்கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வால்பாறைக்கு இப்போ வந்து போக முடியாது, செக் போஸ்ட்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, இந்த டைம் அலோட் கிடையாது, 6 மணியோடு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து போகிறதுனா வந்துட்டு அரியங்காளியூர்னு ஒரு கிராமம் வந்து சொன்னாங்க. அந்த இடத்துல போய்ட்டு ஸ்ரீ சாய் ஹோட்டல் இருக்கும், அங்கே வந்து நீங்கள் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்பாட்டுக்கு நான் வந்து பார்த்தா அங்கே எதுவுமே ஹோட்டல்ஸ் கிடையாது. ரொம்ப வில்லேஜுன்றதுனால எல்லாமே க்ளோஸாக தான் இருந்தது. ஒரு ஆள் நடமாட்டம் எதுவுமே கூட அங்கே வந்து கிடையாது. அதுக்கப்புறமா திருப்பி நம்ம வால்பாறை போகிற வழியாகவே நம்ம வந்துட்டு பார்க்கலாம், அங்கே கண்டிப்பாக வந்து ஏதோ ரூம்ஸ் இருக்கும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி ஹால் ஒன்றும் இன்னொரு ரூம் ஒன்று பார்த்தோம். அந்த மினி ஹாலில் போய் கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா ரூம் ஃபுல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இண்டிவிஜுவலாக வரவங்களுக்கு ரூம்ஸ் விட மாட்டோன்ட்டும் சொல்லிட்டாங்க. இன்னொரு ரூமில் போய் கேட்டதுக்கு அங்கேயும் ஃபுல்லுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ரூம் கிட்ட இருந்தது, அங்கேயும் ஃபுல்லுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு நம்ம அங்கேயே நின்று அந்த ஸ்பாட்லேயே, பிகாஸ் ஏன்னா அங்கே வந்து புலிகள் காப்பகம் அப்படி இப்படின்னு புலி கொண்ட ஒரு என்னென்னமோ போட்டிருந்தாங்க. பார்க்கவே பயமாக இருந்தது, ரொம்ப இருட்டாக வேறு இருந்தது. ஸோ லைட் கூட கிடையாது எங்கேயுமே. அதனால் அங்கே செக் பண்ணிவிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு கேட்டதுக்கு ஒரு இடத்துல நம்ம அரியங்காளியூர் வந்தோம் இல்லையா, அங்கேயே ஒரு கிராமத்தில் வந்து ரூம் இருக்கா மாதிரியும் அதுக்கு ரெண்ட் வந்து 700ன்னு சொன்னாங்க.
ஓகேன்னு சொல்லி நான் அந்த ரூமோட லிங்க் வந்து கீழே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அங்கே போய் நம்ம போய் ஸ்டே பண்ணிக்கிட்டோம். அது வந்து பெரிய ரூம் தான், ரொம்ப சேஃப்டி அண்ட் செக்யூரு. அங்கே போய் தங்கிக்கிட்டோம். அப்புறம் அங்கே தங்கினதுக்கப்புறம் மார்னிங் 7 மணிக்கு திருப்பி நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணோம். ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டு டிஃபன்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம திருப்பி வந்தோம். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து நீங்கள் என்னென்னு தெரியாமல் போகாதீங்க. சப்போஸ் வால்பாறை வர இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இந்த ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட்லாம் நிறைய பேர் நின்று எடுத்துருந்தாங்க. நானுமே ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துட்டேன். நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டேன் நான். சரி ஓகே, திருப்பி நம்ம இந்த வழியாக தானே வரப்போகிறோம், அப்போ நம்ம எடுத்துக்கலாம்னு நினச்சேன். பார்த்தா வால்பாறை போனால் அதுவே பெரிய ஊர். அங்கே நாங்கள் போய் ரீச் ஆகிறப்போ 1 மணிக்கு, அதாவது வியூ பாயிண்ட்டுன்னு ஒரு விஷயம் இருந்தது. நலமுடி, அதுக்கு பேர் வந்து நலமுடின்னு சொல்கிறாங்கண்ணா. அந்த இடத்துக்கு நல்லமுடி, ரைட், நல்லமுடி வியூ பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதை போகிறப்பவே எனக்கு வந்து 1 மணி கிட்ட ஆயிடுச்சு. அங்கே போய் வெளியே வரத்துக்கே 3 மணி ஆயிடுச்சு. நான் என்னால் அதுக்கப்புறம் வந்து கூழாங்கல் ஏரின்னு ஒரு இடத்த வந்து பார்த்தேன். அதை பார்க்குறப்போ எனக்கு அவ்வளோதான், 4 o'clock கம்ப்ளீட் ஆச்சு. வேறு எதுவுமே என்னால் பார்க்க முடியல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேக்கில் வந்துட்டு இந்த தேயிலை, இந்த டீ போடுவோம் இல்லையா, டீ பவுடருக்கான அந்த லீவ்ஸ்லாம் வந்து பிச்சு வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே இங்கே டீ எஸ்டேட்டு தாங்க ஃபுல்லி வந்துட்டு. பார்க்க அவ்வளோ க்யூட்டாக, அவ்வளோ அழகாக இருக்குது. சொர்க்கம்னு சொல்லுவாங்க. சொர்க்கம் நம்ம வந்து பார்த்தது கிடையாது. உண்மையிலேயே இங்கே வந்து பார்க்குறப்ப, உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்பே தெரியும், இங்கேயே இருக்கலாம், இங்கேயே வாழலான்ற மாதிரி ஒரு திங்கிங் வந்து வருது. அவ்வளோ ஒரு அழகு இந்த ஊருக்கு. இந்த ஊரை பார்த்தா இது வந்து அவ்வளோ நேச்சுரல் வைப்ஸ் இந்த ஊரில் வந்து பார்க்குறதுக்கு வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட ஒரு டயத்தை இல்லை. அதே மாதிரி கிளைமேட்டுமே நல்லா ஜில்லுன்னு ஊட்டியில் இருக்கிற மாதிரி ஜில் கிளைமேட்டு. இங்கே போன வழியில் வந்து இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து நான் பார்த்தேன். அது எல்லாமே ஒரே வீடியோவில் நம்மளால் அப்டேட் பண்ண முடியாது. இதை வந்து நான் எபிசோடை தான் பிரிச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு எபிசோடுக்கு தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். 40 பின்னு கிராஸ் பண்ணிட்டோம். நம்ம வந்து கிராஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஃபைனல் வந்து உங்களுக்கு வந்து லுக் வந்து 40 பின்னில் நீங்கள் ஒரு 38வது பெண்டு வந்து கிராஸ் பண்ணுறப்பே உங்களுக்கு ஃபுல்லாக டீ எஸ்டேட் வந்து வந்துடும். ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். வியூ பாயிண்ட் வந்தீங்கன்னா அவ்வளோ ஹைட்டில் நம்ம இருப்போம். நல்லாயிருக்கும் இங்கே ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு. இங்கேயும் வந்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே சாப்பிட்றதுக்கு வந்து வழியிலேயே வந்து நிறையா விஷயங்கள் வந்து கிடைக்கும். மலைப்பகுதிக்கு ஏற்ற மாதிரி டீ, காஃபி கூட நிறைய இடத்துல வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமே நிறையா, அந்த மலையை கிராஸ் பண்ணி வரப்போ நிறைய இடத்துல வந்து பாத்ரூம் வசதியும் வந்து இருக்கும். பாருங்கள் வீடெல்லாம் எவ்வளோ அழகாக. அங்கே அந்த டீ எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களோட வீடு, அதெல்லாம் நிறைய பேரோட வீடு வந்து மலையிலே இருக்கும். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நோட்டீஸ் பண்ணால் இந்த மொத்த அழகையும் ரசிக்கிறதுக்கு ஒரு நாள் பத்தாது, அப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம இங்கேருந்து கரெக்டாக ஒரு 3 days ப்ரோக்ராம் பண்ணிட்டு போகணுன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ போகிற வழியில் இந்த மாதிரி கோவில்லாம் கூட நிறையா வந்து பார்க்கலாம். மலையில் கோவில் நிறையா இருக்கும். என் லைஃப்பில் நான் இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் வைப் இடத்துக்கு வந்து நான் போனதில்லை. ட்ரெக்கிங்லாம் போயிருக்கேன். பட் இது எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு ஹாப்பி ஜேர்னியாக இருந்தது. இது வந்து த்ரில்லிங் அண்டு ஹாப்பி ஜேர்னின்னு சொல்லலாம். இது வந்து ஏன்னா நம்ம வந்து பயந்து தான் வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம், எங்கே என்ன வரும் அப்படின்னு தெரியாமல். ஸோ நான் ஒரு இடத்துல வந்து ஒரு பாயிண்டில் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தப்போ ஒரு வேனில் வந்து ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, எனக்கு ஒரு கிலோமீட்டர் சொல்ல முடியாது, எனக்கு ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் தாண்டி ஒரு காட்டு யானை நின்றுட்டு இருந்ததுன்னு சொன்னாங்க. பட் எனக்கு தெரியல. அவங்க வந்து கேட்குறாங்க, நீங்கள் எந்த ஊர், எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. ஸோ சத்தியமாக எனக்கு வந்து தெரியல, நான் வந்து பார்க்கல. உங்களுக்கு பின்னாடி தான் நிற்குது, அவ்வளோ கிட்ட நிற்பீங்களா? ஒரு வேளை அவங்க வந்து தூரமாக அந்த வண்டி ஓட்டிட்டு அந்த வேனில் வரப்போ நோட்டீஸ் பண்ணியிருக்காங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பட் எனக்கு வந்து தெரியல. ஏன்னா புதர் மாதிரி தானே இருக்குது. நம்ம மேலெலாம் அந்த மாதிரி போகக்கூடாது. இதில் ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, மேலே நம்ம வந்து அந்த டீ எஸ்டேட் மேலெலாம் போய் ஃபோட்டோ வைக்கிறோன்னு ஆள் இல்லாத இடத்துல போய் நம்ம டக்குன்னு எடுக்கலான்னு போகக்கூடாது. எப்போ வேணாலும் என்ன வேணாலும் வரலாம். ஆளுங்க இருக்கிற இடத்துல நம்ம ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்க தான் நமக்கு வந்து சேஃப்டி அண்ட் செக்யூர். ஸோ 40 பென் கிராஸ் பண்ணுறது மட்டும் தான் இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன். அடுத்த எபிசோடில் வந்து சந்திக்கலாம். ஓகே, பை, see you.